ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எது கர்த்தருக்கு உகந்த ஜெப விண்ணப்பம் என்று சொல்லி பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 3:10 சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமுமாய் இருந்தது. இங்கிலீஷ்ல அண்ட் த ஸ்பீச் ஆஃப் சாலமன் ப்ளீஸ்ட் த லார்ட் என்று சொல்லப்பட்டது. கர்த்தரை ப்ளீஸ் பண்ணியிருக்கு, அவருக்கு உகந்த ஒரு ஜெப விண்ணப்பமாய் இருந்திருக்கு. ஏன் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டா, சாலமோன் கேட்டது அவருக்கு உகந்ததா இருந்ததா. என்ன கேட்டாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நன்மை தீமை அறியத்தக்க ஆற்றல் உள்ளவனாய் நடத்தும்படிக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்டான். இந்த ஞானமுள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது மூல பாஷையில ஷமா என்ற வார்த்தை. ஷமா என்ற வார்த்தை ஞானமுள்ள இருதயம் மட்டுமல்ல, கேட்கிற இருதயம், தேவ வார்த்தைகளை கவனித்து கேட்கிற இருதயம். அது அப்படின்னா அது கர்த்தருக்கு உகந்த ஜெப விண்ணப்பமா மாறிடுச்சு. அன்பானவர்களே, நாம தேவ வார்த்தைகளை கேட்கிறவங்களா இருந்தா நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததா இருக்கும். ஏன் தெரியுமா? தேவ வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மற்றவர்களுடைய கஷ்டத்தை, மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்க ஆரம்பிப்பார்கள். நல்லா பாருங்க, சாலமோனுக்கு இந்த ஞானமுள்ள இருதயம் கிடைத்த உடனே ஒரு சோதனை வருது. 2 வேசிகள் ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறார்கள். ஒரு பிள்ளை மரித்து போனது. அந்த 2 வேசிகளுமே உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடையது என்று சண்டை போடுகிறார்கள். அந்த பஞ்சாயத்து சாலமோன் கிட்ட வருது. அப்போ ஒரு ராஜாவாக இருந்து ஆஃப்டர் ஆல் ஒரு வேசிகள் அவர்கள் பேசுற பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த பொறுமை இருக்குமா? ஆனா பொறுமையா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதுக்கு தீர்வு செய்யறாரு. சாலமோன் செஞ்ச இந்த காரியம் எல்லாருக்கும் ஆச்சரியமானது. அப்போ யோசித்து பாருங்க, தேவ வார்த்தையை கேட்க ஒரு தங்களை அர்ப்பணித்த அந்த ஷமா என்கிற தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா, மற்றவர்களுடைய பிரச்சனை கூட எவ்வளவு நேரம் கூட ஸ்டேட்டஸே பார்க்காம, தராதரம் பார்க்காம, பாகுபாடு பார்க்காம கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த பொறுமை வந்துடும். அதுதான் யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கேட்கிறதற்கு காது கொடுத்து கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவ வார்த்தையை கேட்கிற ஒரு மனுஷன் யார் இருக்கிறானோ அவன் செய்கிற ஜபம் கர்த்தருக்கு உகந்த ஜப விண்ணப்பம். அதற்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.